அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா போய் சாப்பிடலாம். சந்தியா, ஏய், என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி பேசாம நிக்கிறீங்க? பிரியா, ஏய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஸ்வப்னா, ஹேய், என்னாச்சு? அம்மா, பேசுமா. பேச வேண்டியதெல்லாம் மொத்தமா பேசிட்டியே, அப்புறம் என்ன? அம்மா சரிம்மா, நான் சிரிக்கிறேன்ல. என்னத்தடி சிரிக்க சொல்றேன்? வந்த மாப்பிளையே திட்டி அனுப்பிச்சிட்ட. அதான் காலாகாலத்துல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கலங்கிற கவலை பெற்றவங்களுக்கு தாண்டி தெரியும். அம்மா, ஓவரா பில்டப் பண்ணாதீங்க. எனக்கு வந்தவன பிடிக்கல. என் பர்சனாலிட்டிக்கு அவன் ஈக்குவலா இல்ல. இது சொன்னா தப்பா? சந்தியா, அம்மா பழைய ஆளு, அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. ஏய், நீ அப்படி புரிஞ்சுக்கணும்ல. நம்ம நாட்டோட வறுமையை படமா எடுத்து அது ஒவ்வொரு நாடா போய் வித்து கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்கல்ல சில பேர். அந்த மாதிரிதான் இப்ப வந்தவனும் என்ன கல்யாணம் பண்ணி 4 பேருக்கு முன்னாடி ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறான். இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? சொல்லு சந்தியா. பொண்ணுங்க புருஷனை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து செலக்ட் பண்ணணும். நீயும் அப்படி பண்ணிருந்தேனா நிம்மதியா இருந்திருப்ப. உன்னை புண்படுத்தணும்னு நான் இதை சொல்லல. ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன் கிடைச்சா அவளுக்கு பிறக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைப்பாரு. நாம பிறந்தது அழறதுக்காக இல்ல, வாழறதுக்காக பிறந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சாப்பிட போறோம். நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. அம்மா, ஏய் அம்மா, உன் பொண்ணுக்கு என்னம்மா குறைச்சல்? எங்க இருந்த ஒரு இளவரசன் டக்குன்னு குதிரையில வந்து என்ன தூக்கிட்டு போறான். அவன் வரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம், சரியா? ஏய் சந்தியா, அக்கா சொல்றேன்ல. ஸ்வப்னா, பிரியா, சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க வாங்க வாங்கம்மா.
டிக்கெட் 250 ஒன்று கொடுங்க. எங்க பிஎம்ஏ ஸ்டாப்பிங் தான். பிஎம்ஐயா? டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். போகலாம்ப்பா. ஓகேங்க ஐயா. ஹாய் சார். அந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு வா. இது எடுத்துட்டு வந்துறேன். இட்ஸ் ஓகே. Yes. Okay. என்ட்ரி பண்ணு. ஓகே. எஸ். குட் மார்னிங் சந்தியா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். பிஎம்ஐ சாஃப்ட்வேர். சார். சார் இன்னும் வரல. வந்ததை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஹேவ் a நைஸ் டே. டியர் சந்தியா, என் மனசுல இருக்கிறத எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீதான் புரிஞ்சுக்காம குட் மார்னிங். குட் மார்னிங். பானு குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சந்தியா. குட் மார்னிங். பானு, ஒரு 5 நிமிஷம் இங்க இருக்கியா? கால்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணு. நான் பார்க்கணும். ஓகே. ஹலோ. லாஸ்ட் வீக் ஒரு சந்தியா, உங்களுக்கு இது நல்லா இருக்கா? என்ன இதெல்லாம்? என் காதல் சந்தியா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னோட மனசு மாறும். உனக்காக உருகிற என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்குவேன். அதுக்காக நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். வருண், உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். ஆனா இது நடக்கிற விஷயம் இல்ல. காதலை பத்தி நினைக்கிறதுக்கும் கல்யாணத்தை பத்தி ஆசைப்படுறதுக்கும் எனக்கு நேரம் இல்ல. வருண், நீங்க ரொம்ப நல்லவரே. உங்க மனசை புண்படுத்துறேன்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. என் உலகம் வேற. சராசரி பொண்ணுங்க மாதிரி என்னால சிந்திக்க முடியாது. தயவு செஞ்சு மறுபடியும் இப்படி பண்ணாதீங்க. ஒவ்வொரு முறையும் உங்க மனசை கஷ்டப்படுத்துற சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்காதீங்க ப்ளீஸ். சந்தியா,
சந்தியா, லஞ்ச் டைம் முடிய போகுது, சீக்கிரம் போய் சாப்பிட்டு வா. ஏய் சந்தியா, ஒண்ணுதான். என்னாச்சு சந்தியா? நானும் உன்னை காலையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப அப்செட்டாவே இருக்க. ஏய், உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்ததை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் தூக்கி போடு சந்தியா. உங்க அக்காவுக்கு சீக்கிரமே நல்ல இடமா அமையும். நீ தான் கோயில் கோயிலா வேண்டிக்கிறியே. எல்லா பாரத்தையும் கடவுள்கிட்ட விட்டுட்டு இப்ப நீ போய் லஞ்சு சாப்பிடு போ. அதில்ல பானு, வருண் மறுபடியும் இன்னைக்கு தன் காதல சொல்லி என்ன அப்செட் பண்ணிட்டாரு. நீ என்ன சொன்ன? புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு, முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் சந்தியா, வருண் நல்லவர் தானே, நீயே அவர் ப்ரொபோசல் ஏத்துக்கூடாது? என்ன பானு இப்படி கேக்குற? மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியும்ல. முழு குடும்பத்தோட பாரத்தையும் என் தோள்ல தூக்கி வச்சிருக்கேன். அதை இறக்கி வைக்கிற வரைக்கும் என் மனசுல எதையுமே ஏத்திக்க முடியாது. எந்தவித ஆசாபாசங்களுக்கும் என் மனசுல இடம் இல்ல. சரி சரி, லஞ்சுக்கு டைம் ஆச்சு, நீங்க உட்காரு, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். பொறுமையா சாப்பிட்டு வா, அரைக்குறையா வராத போ. எஸ், இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்துருவாரு. நீங்க திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. பானு, சந்தியா எங்க? இப்பதான் லஞ்சுக்கு போனா. சந்தியாவுக்கு லவ் லெட்டர் எழுதியே உங்க காலம் முடிஞ்சிடும் போல இருக்கு. இப்ப என்ன திரும்பவும் அதானா? சந்தியா மனசனா சங்கடப்படுத்திட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் நடந்த விஷயத்துக்கு அவகிட்ட சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். முதல்ல லவ் சொல்ல வேண்டியது, அப்புறம் சாரி சொல்ல வேண்டியது. இதுவே ரொட்டீனா நடந்துட்டு இருந்தா எப்பதான் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறீங்க? என்ன பண்றது பானு, நான் என் மனசுல என்ன இருக்குங்கிறத சந்தியா கிட்ட மறைமுகமா சொல்லி பார்த்துட்டேன், நேராவும் சொல்லி பார்த்துட்டேன். எதுக்கும் அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா. அவ மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. பெண்களோட மனசை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. சில பெண்கள் நேரடியா கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் வேணும். காதல் விஷயத்துல எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க வருண். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சில பொண்ணுங்க ஓகே சொல்லிடுவாங்க, சில பொண்ணுங்க கொஞ்ச நாள் அலைய விட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லுவாங்க. சில பொண்ணுங்க மனசுல காதல் இருந்தா கூட நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க. இதுக்கு மேலேயும் ஒரு டைப் இருக்கு. மனசுல 1000 எண்ணங்களும் இருக்கும், ஆசையும் இருக்கும். அப்படியே இருந்தாலும் கூட குடும்ப சூழ்நிலை காரணமா அதெல்லாம் வெளியில சொல்லாம மனசுக்குள்ளே பூட்டி வச்சுப்பாங்க. எத்தனை தடவை அவகிட்ட நீங்க காதல சொன்னாலும் அவ முடியாதுன்னு தான் சொல்லுவா. என்னால அவளை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைக்க முடியலையே. நான் என்ன பண்றது? வருண், நீங்க சந்தியாவை உண்மையா லவ் பண்றீங்களா? எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது சந்தியா கூட தான். ஓகே, அதுல நான் உறுதியா இருக்கேன் பானு. சரி, அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. நீங்க இனிமே உங்க காதல சந்தியா கிட்ட சொல்லாதீங்க. என்ன பயந்துட்டீங்களா? உங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு நேரா சந்தியா வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் மறுபடியும் அவளை பொண்ணு கேளுங்க. பானு, அவங்க வீட்டுல ஒத்துக்கிட்டா சந்தியா நிச்சயமா மாட்டேன்னு சொல்ல மாட்டா. நீ சொல்றது நல்ல ஐடியா பானு. எனக்கு தோணல பாரு. காதலிக்கிறவங்களுக்கு எதுவும் தோணாது. அதுக்குதான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கணுங்கிறது. எனக்கு சந்தியா வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. சரி, நம்ம ஆபீஸ் ரெக்கார்ட்ல இருந்து தேடி எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் பானு, ரியலி தேங்க் யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.
ஷோ அம்மா, அந்த அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணுமா, கண் எரியுது. அடுப்பு எரியறது உனக்கு தெரியுது, என் மனசு எரியறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குதே. ம் என்னடா அம்மா இன்னும் புலம்ப ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டியா? வயசு பொண்ண வீட்ல வச்சிட்டு இருந்தா வயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒன்னா ரெண்டா 4 நெருப்ப இல்ல நான் கட்டி வச்சிருக்கேன். என்ன பாக்குற? உங்க 4 பேரையும் பத்திரமா கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சாதான் எனக்கு நிம்மதி. பாப்போம். ஏமா, எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்குவாருன்னு நீ தானே அடிக்கடி சொல்வ. அப்புறம் ஏம்மா இப்படி புலம்புற? இந்த விஷயம் கடவுள் கையில இல்லடி, உங்க அக்கா காமினி கையில இருக்கு. அவ வழிவிட்டாதான் உங்க 3 பேருக்கும் கதவு திறக்கும். என்னக்கா அம்மா இருக்கிற 4 கதவுல எந்த கதவு திறக்குன்னு சொல்றாங்க? சப்பாத்தி போடுக்கா. ம், அம்மா சப்பாத்தி போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி வெறப்பா நிக்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சாஃப்டா சுடுமா. போடி. காமினிக்கு கல்யாணம் ஆகலன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இவ என்னடான்னா சப்பாத்தி சாஃப்டா இல்லன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கா. நல்ல பொண்ணுதான். வந்த பையன் கூட நல்லாதான் இருந்தான். அவங்க அப்பா அம்மாவை அவனே சமாதானப்படுத்திருப்பான். காமினி தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டா இல்ல. தட்டை எடுத்து வச்சு சாப்பிடு. இல்லம்மா, படிக்க வேண்டியது கொஞ்சம் தான் இருக்கு. நான் முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். சாப்பிட்டு படி. சாப்பிட்டா அப்புறம் தூக்கம் வந்துரும்க்கா. ம், ஏய், சூடா இருக்க போகுது பாத்துடி. அதெல்லாம் இல்ல, சும்மா டேஸ்ட் பார்த்தேன். ம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்தாங்க போனாங்க. சில பேரை நமக்கு பிடிக்கல, நம்மள சில பேருக்கு பிடிக்கல. ஆனா இன்னைக்கு வந்தவனுக்கு என்னடி குறைச்சல்? காமினியே வேண்டான்னு சொல்லிட்டா. அக்கா முடிவு கரெக்ட் தாம்மா. அவன் உண்மையாவே அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா ஊர்ல எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு நினைச்சா. இந்த உறவு நீடிக்காதுமா. நாளைக்கு அவனுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட போனா போதுன்னு தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு குத்தி காட்டுவான். அக்கா இதெல்லாம் யோசிச்சுதான் அந்த இடத்த வேண்டான்னு சொல்லியிருக்கா. மத்தவங்கள பத்தி யோசிக்கிற மாதிரி அவளை பத்தியும் கொஞ்சம் நினைக்கணும்ல. அவகிட்டயும் ஒரு குறை இருக்குல்ல சந்தியா. என்னம்மா நீ? அதுக்கு அக்கா என்ன பண்ணுவா? சின்ன வயசுலயே போலியோ அட்டாக். அதுக்காக எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் ஆகி போக முடியுமா என்ன? அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி ஆகணும். நிலப்படி தாழ்ந்திருந்தா குனிஞ்சு தானே போகணும். நான் தலை நிமிந்துகிட்டு தான் போவேன்னு சொன்னா நம்ம தலை தானே அடிபடும். என்ன பண்றது? காமினிக்கு இப்படி ஒரு குறை இருக்கேன்னு நம்ம எல்லாருக்கும் வருத்தமா தான் இருக்கு. அவ அத பத்தி நினைக்கிறதே இல்ல. மத்த பொண்ணுங்க மாதிரியே தன்னையும் நினைச்சுக்கிறா. அதான் இப்ப பிரச்சனையே. அக்காவை நினைச்சு கவலைப்படாதம்மா. அவளுக்கு நல்ல லைஃப் அமையும். பொதுவா இந்த மாதிரி குறை இருக்கிறவங்க அவங்களால எதுவும் முடியாதுன்னு மூலையில முடங்கி கிடப்பாங்க. ஆனா அக்கா அப்படி இல்லையே. அவளோட தன்னம்பிக்கையை நினைச்சு சந்தோஷப்படு. அதே தன்னம்பிக்கையோட என்னால எந்த வீட்டுக்கு போனாலும் வாழ்ந்து காட்ட முடியும்னு நினைச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இதே வீட்ல எத்தனை நாளைக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறாளோ?